வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியும்லையும் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இன்னைக்கு நண்பர் கேப்லாம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இருக்கும். போன வாரம் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம், கேப் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? அப்படி பேசும்போது நானே ஒரு கேப் கூட போடாமல் வந்திருப்பேன் அப்படின்னு சில விமர்சனங்கள் வச்சுருக்கலாம் இல்லையா, சில நண்பர்கள் வச்சுருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கேப் கரெக்டாக இருந்திருக்குமா? நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் கேப்பாக இருக்கணும், பிரேஸ்லெட்டாக இருக்கணும், வாட்சாக இருக்கணும், எல்லாமே வேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு கேப் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கேப் அந்த கேப் அந்த டிஷர்ட்டுக்கு சரி வந்துருமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை இல்லையா? ஸோ இந்த டிஷர்ட், இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டுக்கு இந்த ஆஃப் ஒயிட் கேப் போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனனால தான் இன்னைக்கு கேப் போட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஒரு ஃபங்கியான கார்த்திக் கேப் ஹேர் ஸ்டைலில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபேஷனில் நம்ம வெளியே தெரியாத ஒரு ஆடையை பற்றி கதைக்க போகிறோம். அப்படியே நடத்தை ஆட்டிடியூட் பக்கம் வந்தோம்னா அக்செப்டன்ஸ் பற்றி கதைக்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. அப்படியே ஃபிட்னஸ் பக்கம் வந்தோம்னா மனுஷனுக்கு ஒரு ஆணுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு மசில் பற்றி கதைக்க போகிறோம். இன்னைக்கு ஒரு பாடி பில்டிங் ஃபிட்னஸ் ட்ரைனிங் மாதிரி தான் நம்ம கதைக்க போகிறோம். ஸோ அதனால் என்னோட ஜிம் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியுமா இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மக்களே, நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சி போகும்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன், நடத்தை அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அதனால தான் எல்லா சேஞ்சஸுமே கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கே தயாராகுவீங்க. அதனால தான் இது ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம நிகழ்ச்சி போகும்போது இது என்ன விஷயம், எதுக்காக இது லைஃப்பில் முக்கியமாக இருக்குது, இதை பண்ணால் தான் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னா அப்படி என்னவா இருக்கும்? ஒரு வேளை அதுவாக இருக்குமோ, ஒரு வேளை இதுவாக இருக்குமோ, இல்லை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய டிசிஷன் இப்போ எடுத்துருக்கீங்களா இருக்கும். அது எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் தான் கண்டிப்பாக இந்த விஷயம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. நீங்களும் அதை மாற்றிக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல தான். நான் ஃபேஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஃபேஷன் அப்படின்ற இடத்துல நம்ம இன்றைக்கி கதைக்க போகிற ஒரு விஷயத்தில் என்ன விஷயம்னா, இது கண்ணுக்கே தெரியாது, வெளியே யாரும் பார்க்கவும் முடியாது. அதுவும் அப்படி தான், அது வேற கதை. ஓகேவா? வெஸ்ட்டு, நம்ம ஷர்ட்குள்ளே போடுற ஒரு டிஷர்ட்டாக இருக்கலாம், வெஸ்ட்டாக இருக்கலாம். அதை நம்ம வெஸ்ட்டுன்னு தான் சொல்கிறோம். ஷர்ட்டாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், எது உடுத்துறதுனாலும் ஒரு வெஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பசங்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். வெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டே எதுக்காக எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி என்ன ட்ரெஸ் பண்ணாலுமே இருக்கிற ஹீட்டுக்கு, இப்போல்லாம் ஹீட்டு சொன்ன ஹையில் போய்கிட்டு இருக்கு, இருக்கிற ஹீட்டுக்கு எப்படியுமே கொஞ்சம் வேர்க்கும் போது ட்ரெஸ் எல்லாம் பட்டு ஒரு மாதிரி அன்ஈஸியாக தெரியும். அந்த இடத்துல வெஸ்டர்ன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெஸ்ட்டில் பட்டுறதுனால வேர்வை வந்து வெளியே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வேர்வைன்றது ஒரு நீர் மாதிரி தான், தண்ணி தானே. ஸோ அது வந்து வெஸ்ட்டையும் தாண்டி எப்படியும் ஷர்ட்டில் தெரியும். ஓகேவா? எப்படியுமே நீங்கள் உங்களுக்கு வேர்க்கிறது அப்படி இல்லைன்னா ஸ்வெட் ஆகிறத வந்து நிறுத்த முடியாது. அதனால் வர ஒரு பாதிப்பு தான் ட்ரெஸ்ஸில் தெரிகிறது. அதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரையான பிளேசஸில் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆனால் வெட் ஆகிறதும் நல்லது தாங்க. ஏன்னா ஸ்வெட் ஆகிறனால தான் உங்களோட உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே போகுது. அது சட்டையில் பட்டுருச்சுன்னா அடுத்த நாள் நீங்கள் போடும்போது மறக்காமல் கழுவி போடுங்களே தவிர வெஸ்ட்டு போட்டால் ஓகே ஆயிரும் அப்படிங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் மோஸ்ட்லி கம்மியாக உங்களுக்கு செட் ஆகுது, கம்மியாக வேர்க்குதுன்னா சரி ஓகே தான். கம்மியாக வேர்க்கும் போது வெஸ்ட்டே தாங்கிக்கும். ஆனால் அதை விட வேர்த்துருச்சுன்னா வெஸ்ட்டுக்கு வெளியே வந்துடும் வேர்வை. பட் உள்ளேயே இருக்கிறத விட வெளியே வர்றது நல்லது தான் அப்படிங்கிறது தான் என்னோட தியரி. ஸோ அதுக்கடுத்து வெஸ்ட் அப்படிங்கிறத வந்து உடுத்தும் போது இம்பார்ட்டண்ட்டான இன்னும் சில பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. என்ன விஷயம்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு தான், வெஸ்ட்டை வந்து டிஷர்ட்டுக்கும் கொடுத்துறீங்க. டிஷர்ட் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து வெஸ்ட் அளவுக்கு ஒன்று சாஃப்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கிற மெட்டீரியல் வந்து கூடிய சீக்கிரம் உங்களோட ஸ்வெட் வந்திருந்தாலுமே அதை ட்ரை ஆக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ட்ரை ஆகிடும்.
ஓகேவா? இதுவே ஹார்டான ஒரு மெட்டீரியலில் டிஷர்ட் கொடுத்துருங்கன்னா அந்த ஸ்வெட்டே வெளியே தெரியாது. எப்படியோ ஸ்வெட்டாக தான் போகுது. அது வந்து வெஸ்ட்டில் தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா டிஷர்ட்டில் ஆகணும்னு இல்லை, எப்படியுமே வேர்க்க தான் போகுது. அதை வந்து நீங்கள் ஒரு ஹார்டான டிஷர்ட்டில் உடுத்தும் போது வேர்த்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும், அது சீக்கிரமாக காஞ்சிரும், இல்லைன்னா வெளியே தெரியாது. ஓகேவா? பட் துணியை கழுவி போட வேண்டியது முக்கியம், அதையும் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ டிஷர்ட்ஸுக்கு வெஸ்ட் உடுத்துறத கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீ ஒரு டிஷர்ட்டுக்கு வெஸ்ட் கொடுத்துறீங்கன்னா ஒன்று இங்கே ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி தெரியும், ஸ்ட்ராப் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அது அழகாக இருக்காது, அது பெண்களுக்கே கூட அழகாக இருக்காது. ஒரு ஃபேஷன் மெட்டீரியல் இருக்குது, அதுக்காக ஓகே, ஸ்போர்ட் மெட்டீரியல் மாதிரி உடுத்தும் போது ஓகே. பட் டிஷர்ட்டுக்கு நீங்கள் வெஸ்ட் கொடுத்துறீங்கன்னா உங்களோட வெஸ்ட்டோட ஸ்ட்ராப் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் டிஷர்ட்டுக்கு நீங்கள் வெஸ்ட் உடுத்தும் போது எக்ஸ்ட்ராவாக உள்ள ஒரு துணி போட்டிருக்கிறது வெளியே பச்சையாக தெரியும். டிஷர்ட் அப்படிங்கிறதே வந்து முடிஞ்ச வர உங்களோட ஃபிட்னஸை காட்டுற மாதிரி இருக்கணும், உங்களோட ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கணுமே தவிர அது வந்து லூஸாவோ பெக்கியாவோ உடுத்தும் போது கூட நீங்கள் வெஸ்ட் உடுத்துறது தப்பான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச வர டிஷர்ட் உடுத்தும் போது வெஸ்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கொலர் டிஷர்ட்லாம் உடுத்தும் போது வெஸ்ட் உடுத்துறவங்க இருக்காங்க, ஓகே தான், நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் கொலர் டிஷர்ட் கூட உங்களுக்கு ஸ்லிம்மாக உடுத்தும் போது தான் நல்லாயிருக்கும், ஸ்லிம் ஃபிட்டாக உடுத்தும் போது தான் நல்லாயிருக்கும். ஸ்லிம் ஃபிட்டாக உடுத்தும் போது நீங்கள் உள்ள ஒரு வெஸ்ட் போட்டிருப்பீங்களா இருந்தால் உள்ளே இருக்கிற வெஸ்ட் வெளியே தெரியும், அப்படி இருக்கும்போது நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது நண்பா. ஸோ டிஷர்ட்ஸுக்கு வெஸ்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் ஷர்ட்டுக்கு ஒயிட் கலர்லேயே மோஸ்ட்லி வெஸ்ட்டு போடுறது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஏன்னா உள்ளே இருக்கிற வெஸ்ட்டே வெளியே தெரிஞ்சிடும், ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கு ஒயிட் கலர் வெஸ்ட் போடுறது, அப்போ வேறு கலர் போட்டோம்னா வேறு கலரும் வெளியே தானே போய் தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை, அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கு ஒயிட் கலர் வெஸ்ட் போடக்கூடாது. பட் வேறு கலர் போடலாமான்னு கேட்டிங்கன்னா அதையும் போடக்கூடாது. கிரே கலர், ஹேஷ் கலர், அந்த மாதிரியான கிரேக்கு பக்கத்தில் இருக்கிற கலர்ஸ் தான் ஒயிட் கலர் ஷர்ட்ஸுக்கு வெளியே விளங்காத மாதிரி உள்ள உடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற ஒரு வெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கலர்ஸ் நீங்கள் ஒயிட்டோட உடுத்துவீங்களா இருந்தால் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் உங்களோட சன் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்படி இல்லைன்னா லைட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் கூட சேர்ந்து மர்ஜ் ஆகி உள்ள இருக்கிற ஒரு வெஸ்ட் மாதிரியே வெளியே தெரியாது, வெஸ்டே வெளியே தெரியாது. பட் ஒயிட் கலர் உடுத்தும் போது அந்த ரிஃப்ளெக்ஷன்னாலேயே இந்த ஒயிட்டும் உள்ள இருக்கிற ஒயிட்டும் தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வெஸ்ட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் உடுத்தும் போது ஒயிட் கலர் வெஸ்ட் உடுத்தாத வரைக்கும் தான் நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் வெஸ்ட் உடுத்தும் போது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்லீவ்லெஸ் வெஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்லீவோட ஒரு வெஸ்ட் இருக்கும். ஒரு கை வைத்த பகுதியோடு இருக்கிற வெஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கையே இல்லாத ஒரு வெஸ்ட்டாக இருக்கலாம். இந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் கை வச்சிருக்கிற ஒரு வெஸ்ட் உடுத்தும் போது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்டோட கை வச்சிருக்கிற ஒரு வெஸ்ட் உடுத்துவீங்களா இருந்தால் அது கரெக்டாக மர்ஜ் ஆகாது. பட் ஸ்லீவ்லெஸ் ஒன்னோட தான் கை இல்லாத, அதாவது ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒரு வெஸ்ட்டோட தான் கட்ட கை உள்ள ஒரு ஷர்ட் உடுத்தலாம். ஓகே, ஷார்ட் ஸ்லீவ் உள்ள ஒரு ஷர்ட் உடுத்தலாம் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் வெஸ்ட்டோட தான். இதுவே நீங்கள் ஸ்லீவ் இருக்கிற மாதிரியான வெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் அது ஒரு லாங் ஷர்ட்டுக்கு சரியாக இருக்கும், லாங் ஸ்லீவ் ஷர்ட்டுக்கு தான் அந்த வெஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வெஸ்ட் உடுத்தும் போது ஓகே கையில் கிடச்சிருச்சு, எல்லாமே வேறுதானே தாங்க போகுது, வேறுத்தா அது வந்து கிளியர் பண்ணிக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதான் இல்லை, உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு ஏற்ற மாதிரியான வெஸ்ட் உடுத்துங்க. அப்படி இல்லைன்னா அது வெளியே ஆக்வர்டாக தெரியும், அது உங்களுக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தியே ஆகணும். ஸோ மக்களே, ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்டுக்கு ஸ்லீவ்லெஸ் வெஸ்ட் உடுத்துறது மஸ்ட். ஒரு லாங் ஸ்லீவ் ஷர்ட்டுக்கு ஷார்ட் ஸ்லீவ் இருக்கிற ஒரு வெஸ்ட் உடுத்தினாலும் ஓகே தான். சரியா? ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயமா நிறைய விஷயம் இருக்குது. அந்த அவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு அப்புறமும் வெஸ்ட் ஏதாச்சும் உடுத்துறீங்கன்னா, உள்ளே ஏதாச்சும் உடுத்துறீங்கன்னா அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் ஷர்ட் போடுற நண்பர்களே ஹேஷ் கலர் யூஸ் பண்ணுங்கள், ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட் உடுத்துறவர்களே ஸ்லீவ்லெஸ் வெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பார்ட், நடத்தை அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு அப்புறம் தான் எல்லா சேஞ்சுமே உருவாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ நானே என்னோட வீடியோஸ் பண்ணும்போது, என்னோட எபிசோட்ஸ் பண்ணும்போது நோட் பண்ணுற ஒரு விஷயம் தான் நீங்களும் நோட் பண்ணி விமர்சிக்கிறீங்களா இருக்கும். நன்றி விமர்சிப்பதுக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, என்னோட மூஞ்சில் இருக்கிற மார்க்ஸ், என்னோட முகத்தில் இருக்கிற மார்க்ஸ் வந்து நிறைய பேர் நோட் பண்ணுறீங்களா இருக்கும். ஓகேவா? என்னோட முகத்துலையுமே பிம்பிள்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் வர ஸ்கேர்ஸ் அப்படின்ற மார்க் இருக்குது, உங்களோட முகத்துலையும் இருக்குதா இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்.
இல்லை, இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் யோர் செல்ஃப். நம்ம இன்னைக்கு நடத்தையில் பேச போகிறதே அக்செப்டன்ஸ் பற்றி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபிட்னஸ், ஃபேஷன், பியூட்டி இது மூணுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லைன்னா அதுக்காக நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ என்னோடய முகத்தில் ஸ்கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டேன்னா என்னோட மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பிங்க் கலராக, ஒரு மாதிரி பிளஷ்டான ஒரு ஒயிட் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னோட முகத்தில் இருக்கிற அந்த ஒரு மென் குவாலிட்டி கம்மியாக தெரியும். அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன், எடுத்தேன் கவுத்தோன்னு சேஞ்ச் பண்ணுறோன்னு எடுத்தீங்கன்னா அங்கே தப்பு பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி நானே எடுத்தேன் கவுத்தேன்னு ட்ரீட்மெண்ட்டு போயிருந்தால் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மார்க்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மார்க்ஸ் தெரியாமலாம் இருக்க முடியாது. உங்களோட இருக்கிற ஸ்கின்னையே இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஐஸ் பாத் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பேன். ஐஸ் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்கின்னை இன்னும் திக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து பியர்ட் கரெக்டாக வளராது. அப்படி பியர்ட் வளராதனாலேயே நான் பியர்டை கம்ப்ளீட்டாக வளர்க்க மாட்டேன். பியர்ட் வளருங்க பேட்சி பியர்ட் தான், ஓகேவா? அதுவும் ஒரு மிஸ்டேக். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அது பாட்டுக்கு வளரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பேன். இன்னொன்று பேட்சி பியர்டு ஒன்று வளருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் வெட்டிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சி பியர்டும் இந்த பிம்பிள்ஸ்லாம் காணாமல் போன ஸ்கார்ஸும் சேர்ந்து என்னோட மூஞ்சை ஸ்பாயில் பண்ணியிருக்கு இருந்தது, ஓகேவா? அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா என்னோட அடுத்தடுத்த விஷயங்களை வச்சு அட்ராக்ஷனுக்கு தூண்டி விட்டேன். ஏன்னா இப்போது என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஸ்கேர்ஸ் தான் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணலைன்னா, என்னோடய பியர்ட் தான் உங்களை அட்ராக்ட் பண்ணலைன்னா என்னோட ஸ்பீச் உங்களை அட்ராக்ட் பண்ணும். நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேசணும், இன்ட்ரோவர்ட்டானா இருக்கக்கூடாது, பேச வேண்டிய இடத்துல தரமாக பேசணும். அப்படி பேசுங்களா இருந்தால் அதுவே ஒரு பெட்டர் அட்ராக்ஷன் தான், யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக பேசணும் நான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு ஒதுக்கி வச்சுட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்னோட அதர் ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேர்ஸ்லாம் எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட ஸ்கூல் டேஸ்லையே ஒரு 12-13 வயசுலையே எனக்கு பிம்பிள் போட ஆரம்பிச்சிருச்சு, பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிம்பிள் வந்ததும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்போ ஒரு சின்ன பையன் இல்லையா, அப்போ பொண்ணு உடச்சி விளையாடிக்கிட்டு அதில் இருக்கிற அந்த டர்ட்ஸ்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு ஓகே அது வந்துருச்சு இல்லை உடச்சிட்டு வந்தால் போயிடும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே அதுக்கப்புறம் ஸ்கின்னே வளராமல் அது வந்து மோசமாக இப்போ ஸ்கார்ஸாக வந்து நிற்கிது. ஸோ மக்களே எனக்கு தெரியும் அது ஒரு நெகட்டிவான விஷயம் தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ என்னோட முடியோட கலர், என்னோட ஹேரோட கலர் நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும். இன்னும் நான் வளர்க்கலான்னு தான் இருக்கேன், கண்டிப்பாக காட்டுறேன். ஒரு ப்ரௌன் கலர் ஹேர் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க டை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் அது அழகாக இருக்குல்ல, அதை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்களோட ஃபேஷன்லையோ ஃபிட்னஸ்லையோ இல்லைனா உங்களோட ஸ்கின்லையோ, சாரிடா, ஓகேவா? ஃபேஷன்லையோ ஃபிட்னஸ்லையோ அப்படின்னா உங்களோட ஸ்கின்லையோ ஏதாச்சும் ஒன்று தப்பாக இருக்குது, மிஸ்டேக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபிட்னஸில் ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணணும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு போங்க ஜிம்முக்கு, கரெக்டான டயட் எடுத்துக்கங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களோட கேலரிஸை மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம பேசுவோம். கேலரிஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னாலே உங்களோட ஃபெட்லாம் பர்ன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நம்ம கேலரி மெயின்டெனன்ஸ் பற்றி கண்டிப்பாக வர்ற வாரங்களில் பேசுவோம் அப்படிங்கிறது ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ கேலரி மெயின்டெனன்ஸ் பற்றி நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் இது வரைக்குமே, அதை கம்ப்ளீட்டாக ஒரு போர்ஷனாக பேசுவோம். அதுக்கெல்லாம் முன்னாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜிம்முக்கு போய்ங்களா நம்மளோட ஃபிட்னஸில், ஓகே கூல். அதுவே ஃபேஷனில் ஏதாச்சும் பிரச்சனைன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்குவோம். உங்களோட ஃபேஷன் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து திருத்திக்குவோம். வீடியோ பாருங்கள், திருத்திக்கங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களோட பியூட்டியில் மிஸ்டேக் இருக்கும்னா இங்கே தான் பிரச்சனையே. ஓகே, முடி கொட்டுது, முடி கொட்டி சொட்டை விழுந்துருச்சு, ஃபேஸில் இப்படி ஸ்கேர்ஸ் இருக்குது, பியர்டு ஒழுங்காக வளர மாட்டேங்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஸ்டைலாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு பியர்ட் கரெக்டாக வளரலன்னு பியர்டை க்ளீன் ஷேவ் பண்ணாலும் அசிங்கமாக இருக்கேன்னு உங்களோட அன்பான சொந்தம் சண்டை போடுவா. இதுவே ஃபுல்லாகவும் வச்சுட்டேன்னா எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும், ரொம்ப அன்கிளியர்டாக இருக்கும். அதுக்காக கரெக்டாக ட்ரிம் பண்ணி கரெக்டாக லைன் எடுத்துருக்கேன்.
அப்புறம் என்னோட முஸ்டாச் நடுவில் வளராது, 2 பக்கம் மட்டும் தான் வளரும், அவனையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கேப் போடும்போது அது ஒரு மெக்சிகன் ஸ்டைல் மாதிரி ஆயிரும். இதுவே நார்மலாக இருக்கும்போது அதை மட்டும் ஷேவ் பண்ணிட்டு நான் பியர்டை கரெக்டாக வச்சுக்குவேன், இருக்கிற பியர்டையே கரெக்டாக லைன் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களாலே அதுக்கடுத்து வர்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒன்று அதை சேஞ்ச் பண்ணிக்குவோம், இல்லைன்னா அதை கைவிட்டுட்டு அடுத்தது எதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ அவனை நம்ம கரெக்டாக வச்சுக்குவோம், மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத தான் ஞாபகப்படுத்தி ஆகணும். ஸோ அடுத்ததாக நம்ம இன்னைக்கு செல்ஃப் கேரில் கொஞ்சம் ஜிம்முக்கு போகிறவங்களையும் சேர்த்து பேச போகிறோம். ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இந்த விஷயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வாங்க. ஸோ மக்களே, நான் சொன்ன மாதிரி தான் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒர்க் அவுட், அப்படின்னா ஒரு மசில்னு சொல்லலாம். என்ன மசில்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருக்கும்? லேட்டுங்க. லேட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முதுகு பகுதியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் மக்களே. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு பையனுக்கு, ஒரு ஆண் எடுத்தாட்டாலே அவரோட ஷோல்டர்ஸ் ப்ராடாக இருக்கணும். அவரோட ஷோல்டர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வைடாக இருக்கணும், ப்ராடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களோட ஷோல்டர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்குது, அப்படின்னா கீழே டவுன் ஆன மாதிரியே இருக்குன்னா நீங்கள் ஷோல்டர்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணாலுமே அது ஒத்து வரலன்னா அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, உங்களோட ஷோல்டர்ஸ் வந்து அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, பாடி டைப்ஸ் 3, இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடி டைப்ஸ் 3 இருக்கும். ஒன்று எக்டமாஃப், இன்னொன்று பெண்டமாஃப், இன்னொன்று மெசமாஃப். நம்ம இதை பற்றியும் கம்ப்ளீட்டாக கதைப்போம். நான் இப்போதைக்கு சிமிலராக ஷார்ட்டாக சொல்வேன். என்னென்னா பெண்டமாஃப் அப்படின்னா ஒரு புக் ஷேப்பில் இருக்கிற ஒரு உடம்பு. நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும், எவ்வளோ தான் டயட் மெயின்டைன் பண்ணாலும், எவ்வளோ தான் உங்களோட பாடி ஃபிட்னஸ் எல்லாத்தையும் செம்மையாக வச்சுக்கிட்டாலும் உங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு பாக்ஸான உடம்பு தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஓகே, நம்ம பிராக் லெஸ்னர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் இருப்பார். எக்டமாஃப் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஆக்டர் தனுஷ் மாதிரி இருப்பாங்க. எப்படி தான் நீங்கள் ஃபிட்னஸ் செம்மையாக மெயின்டைன் பண்ணாலுமே பார்க்க கொஞ்சம் ஒல்லியாக தான் தெரியும். உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், உங்களோட ஷோல்டர்ஸாக இருக்கலாம், எல்லாமே. அப்படியே எக்டமாஃப், அப்படியே மெசமாஃப் பக்கம் வந்தோம்னா, மெசமாஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம சூர்யாவோட ஒரு உடம்பு மாதிரிங்க. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு வி ஷேப் கிடச்சிரும், ஒரு ஃபிட்னஸ் பாடி கிடச்சிரும், பார்க்கும்போது மசில்ஸ்லாம் ஃபில்டாக இருக்கிற மாதிரி தெரியும். மெசமாஃப் டைப் ஆஃப் பாடிஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட பாடி என்ன டைப் ஆஃப் பாடி அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஸோ டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? நான் மோஸ்ட்லி இப்போது நம்ம மெசமாஃப் பற்றி கதைக்க வேணாம். ஏன்னா மெசமாஃபில் இருக்கிறவங்க வந்து எல்லாத்துலேயுமே கிரேட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டாலே அவங்களோட மசில்ஸ்லாம் கரெக்டாக தெரியும். பட் இந்த எக்டமாஃப் பெண்டமாஃப் அப்படின்னு வரும்போது அவங்களோட ஷோல்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ப்ராடாக தெரிகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களோட ஷோல்டர்ஸ் க்ரோ ஆகலைன்னா நீங்கள் லெட்டை க்ரோ பண்ணிக்கணும். உங்களோட பேக்கை வைட் பண்ணிக்கணும். அதாவது ரெக்கை விரிச்சு சும்மா பறக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேவா? உங்களோட லேட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளவு வைடாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களோட ஷோல்டர்ஸ் வைடாக தெரியும். அதுதான் ஹேக், அதுதான் தியரி. ஸோ உங்களோட லேட்டை நீங்கள் வைடாக வச்சுக்கிறதுக்கு மஸ்டான ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னா ஜிம் எக்யூப்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. உங்களோட வீட்டு திண்ணையில் ஏறி கூட பண்ணலாம், புல்அப்ஸ். ஸோ புல்அப்ஸ் பண்ணும்போது எப்படியுமே மக்களே கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 5 கிலோவோ ஒரு 10 கிலோவோ தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு படத்தில் பார்த்திபன் வடிவேலு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், உன்னோட உடம்பை உன்னாலே தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி தான் உங்களோட உடம்பை நீங்களே உங்களோட லேட்ஸால் தூக்குறது தான் புல்அப்ஸ். ஸோ நீங்கள் சரியாக கையை வைடாக வச்சுட்டு ஒரு புல்அப் அடிக்கும்போது உங்களோட பேக் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களோட பேக்கால் தான் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து புல்அப்ஸ் பண்ணணும். ஸோ புல்அப் அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணணும், கரெக்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ வர்ற வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா இருக்கும். ஸோ பார்த்துக்கங்க. உங்களோட புல்அப்ஸ் சரியாக டார்கெட் ஆக வேண்டியது உங்களோட 2 பக்கம் விங்ஸுக்கு தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட், ஓகேவா, பக்கத்தில் வச்சு புல்அப்ஸ் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை அடிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா க்ளோஸ் கிரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வைட் கிரிப்பாக வருதுன்னா இது க்ளோஸ் கிரிப்பாக இருக்கும். க்ளோஸ் கிரிப்பில் நீங்கள் புல்அப்ஸ் அடிக்கும்போது வைட் ஆகிறதையும் விட ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? உங்களோட மிடில் லேட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களோட வைட் ஆகிறதோட சேர்த்து உங்களோட மிடில் பேக்கும் இன்னும் பம்ப் ஆகி உங்களோட பேக்கை இன்னும் அழகாக காட்டும். அப்படி இருக்கும்போது தான் உங்களோட ஷோல்டர்ஸ் வைடாக தெரியும். ஸோ ஒரு ஆண் அப்படி இல்லைனா ஒரு மென் அப்படின்னு வரும்போது ஷோல்டர்ஸ் கண்டிப்பாக வைடாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல்
இப்போ நீங்கள் ஒரு வெயிட்டை வச்சு நான் கொஞ்சம் பேக்குக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இந்த ஒரு விஷயத்த நான் மனசில் வச்சுக்கேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதய முரளி. ரீசெண்டாக ஓகேவா மாடர்ன் இதய முரளி பற்றி தான் பேச போனேன். ஏன்னா முரளியோட மகனே இப்போ இதய முரளி அப்படின்ற பேரில் ஒரு படம் நடிக்கிறாரு. ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பகுதியில் பேச போகிறோம். ஸோ தயாராக இருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தாங்க முரளியோட மகனான அதர்வாவோட ஃபிசிக்ஸ் பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அவர் என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம். ஹாய். ஓகே, அதர்வா பற்றி பேசுகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பானா காத்தாடி. ஓகே, இந்த படத்தில் அவர் ஸ்கூல் போகிற ஒரு குட்டி பையன், ஒல்லியான ஒரு உடம்பு, பேகியான ஒரு ஷர்ட்டு, அதுக்குள்ள அப்படியே அவரோட பேக்ஸையும் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பசங்களோட சுற்றிக்கிட்டு ஒரு வைபான கேரக்டர், ஒரு குட்டி பையனோட கேரக்டர் மாதிரி தான். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபேஷன் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி அதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு ஒல்லியான உடம்பு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவர் ஒரு எக்டோமார்ஃப். ஓகே, இவர் வந்து ஒல்லியான ஒரு ஆள் தான். இவர் எவ்வளோ தான் அவரோட பாடியை மெயின்டைன் பண்ணாலும் கண்டிப்பாக ஒல்லியாக தான் தெரிவார். ஒரு லைனாக தான் தெரிவார். ஒரு பாக்ஸாக இல்லை, ஒரு லைனாக தான் தெரிவார். சாரிடா, ஓகேவா. அந்த மாதிரி நேரங்களில் வந்து இவர் அதுக்கேற்ற மாதிரி ஃபேஷனும் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அவரோட இருக்கிற மசில்ஸும் கரெக்டாக தெரியும். ஏன்னா இப்போ ரொம்ப மஸ்கியூலரான ஆள் அவர். ஸோ நம்ம வர அடுத்தடுத்த படங்களில் பார்க்கும்போது அவரோட மஸ்கியூல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பானா காத்தாடிக்கு அடுத்து இவர் நடித்த ஒரு முக்கியமான படமாக இருக்கிறது பாலாவோட பரதேசி அப்படிங்கிற படம். இதில் வந்து ஒரு காட்டுவாசி மாதிரியான ஒரு கேரக்டர் தான், ஒரு ட்ரைபோட கேரக்டர் தான். அதில் ஒரு முடியெல்லாம் வச்சுருப்பார். இப்போ பிள்ளைங்களெல்லாம் இந்த முடியை ஃபேஷனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு தப்பான விஷயம் தாங்க. ஏன் நீங்களும் ட்ரைபாக ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை, வேணாம். அதே மாதிரி ஒரு பெகி டிஷர்ட், தோள்பட்டையிலேருந்து ஓகேவா, தோள்பட்டையிலேருந்து முழங்கால் வரைக்கும் ஒரு பெகியான டிஷர்ட் போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க. அதெல்லாம் ஃபேஷன். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாதீங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணாதீங்க. உங்களோட ஃப்ரீடம், நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ உங்களோட இஷ்டம். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணாதீங்க, ஹேர் ஸ்டைல் வச்சுக்காதீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த படத்தையும் லிஸ்ட்டில் சேர்த்துருங்க. அடுத்தது கண்டிப்பாக ஈட்டி என் கணிதன். ஏன்னா ஈட்டி படத்தில் தான் இவரோட ஃபிட்னஸ் கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஈட்டியில் வந்து இவர் ஒரு அத்லெட். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக செம்மையாக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரியே பொடியை மசிலாக, அதுக்கு மட்டும் இல்லை மஸ்குலராக மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் பல்க் பண்ணியிருப்பார். ஏன்னா அப்போ ரொம்ப லீனாக இருந்தார். கொஞ்சம் பல்க் பண்ணியிருப்பார். கரெக்டான டயட் இருந்திருப்பார் கண்டிப்பாக. அதுக்காகவே பல்காக மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஈட்டி படத்தில் ஒரு சாங்கில் கூட, இப்போ கூட ஜிம்லலாம் இந்த பாட்டு தாங்க மோட்டிவேஷன் சாங்கு. ஒரு துடி மலையின்னு தொடங்குது பெருங்கடல் தான் உன் முதல் அடியேல் இதை திரடா. ஸோ நம்ம நிகழ்ச்சியும் சொல்கிறது தான், ஒரு துளி மலையில தான் பெருங்கடலே தொடங்குது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் சேஞ்சை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. அந்த படத்தில் சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஓகேவா, அந்த படத்தில் அவரோட ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கணிதன் படத்தை நம்ம ஏன் எடுத்திருக்கோம்னா இதில் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஃபிட்னஸும் இருக்கும். அவரோட ஃபேஷன் வா. ஏன்னா ஈட்டி படத்தில் ஒரு வில்லேஜ் பாயாக தான் இருப்பார். என்ன தான் ஒரு அத்லெட்டாக இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணியிருப்பார். பட் ஈட்டி படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கணிதன் படத்தை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் அவர் ஒரு மீடியா பர்சன். ஓகேவா, மீடியா பர்சனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேஷனையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேறு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபேஷன்லாம் அவரோட லேயர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணுறதுனா ஒரு ஜீன்ஸ் ஷர்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே கரெக்டான ஒரு ஃபேஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஸோ கணிதன் படத்தில் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கணும்னா ஃபேஷன் தான் எடுத்துக்கணும். அப்படியே நம்ம ஈட்டி படத்தை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா அந்த படத்தில் கண்டிப்பாக அவரோட ஃபிட்னஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற படம். இமைக்கா நொடிகள் இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா இவர் ஒரு டாக்டர். ஸோ டாக்டராக இருக்கும்போது அவரோட ஃபிட்னஸ் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஒரு நெய்பர்ஹுட் பையன் அப்படிங்கிற வைப் கொடுத்துருப்பாரு. நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிற வைப்பை கொடுத்துருப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்ஸாக இருக்கலாம், ஜீன்ஸாக இருக்கலாம், டிஷர்ட்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு கலர் பேட்டர்னில் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதனாலேயே அவரோட டிஷர்ட்ஸ்லாம் தனியாக தெரியும். இமைக்கா நொடிகளில் நிறைய பாடல்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியுமா இருக்கும். அந்த பாடல்களில் கூட அழகாகவே இருந்திருப்பார். அதே மாதிரி தான் அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் இதில் 3 ஸ்டோரிஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கூல் கேர்ளை லவ் பண்ணுற மாதிரி, அங்கேயே ஒரு அக்காவை லவ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இன்னொரு கேர்ளை லவ் பண்ணுற மாதிரி, கடைசியாக அவர் ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு சோடா புட்டியை போட்டுக்கிட்டு நம்மளோட ஜெமினி கணேசனாக வந்து சூரிய மீட் பண்ணுற ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஒரு ஃபேஷன் மீட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஒரு யங்கான குட்டி பையன் மாதிரி இருக்கிற கேரக்டருக்கு டிஷர்ட்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட அவரோட ஃபிட்னஸ் கரெக்டாக தெரியும். அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மெச்சுவர்ட் கேரக்டர் வரும்போது ஷர்ட்ஸ் அப்படின்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிப்ரெஷனாக இருக்கும்போதுன்னு காட்டும்போது மட்டும் ஆனா தாடியை வளர்த்துடுறானுங்க. கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கோம்னா தாடியை வளர்த்துடணுமா, என்னங்க சொல்கிறீங்க? இல்லை, அப்படிதான் வளர்க்குறாங்க. ஓகேவா? அதனால தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அஃப்கோர்ஸ் அந்த ஜெமினி கணேசன் அப்படின்ற ஒரு பீக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கேரக்டருக்கு அந்த ஒரு பிங்க் கலர் ஷர்ட்டையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அழகாக போயிருப்பாங்க. அப்போல்லாம் அவரோட ஃபிட்னஸ் கரெக்டான மெயின்டெனன்ஸோடு இருந்திருக்கும். அதனால எல்லா ட்ரெஸ்ஸிங்க்குமே கரெக்டாக இருந்திருப்பாரு. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய படங்களாக இருக்கிறது பராசக்தி மற்றும் இதய முரளி. ஸோ பராசக்தி படத்தில் அந்த ஒரு ஸ்னீக் பீக்லேயே அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட்டு அதர்வாவோட ஃபிட்னஸையும் அவரோட ஹேர் ஸ்டைலையும் காட்டியே படத்தில் அனௌன்ஸ்மெண்ட்டை பெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஃபிட்னஸ், அவரோட செஸ்ட் வந்து இப்போவுமே மஸ்கியூலராக மட்டும்தான் தெரியுது. அதில் கொஞ்சம் கூட ஃபேட் தெரியாது. ஏன்னா அவரோட எக்டமாஃப் உடம்பு. எக்டமாஃபில் வந்து மோஸ்ட்லி ஃபேட் இருக்காது, ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். பெண்டமாஃபில் மாதிரி இல்லை, பெண்டமாஃபில் ஃபேட் அதிகமாக இருக்கும், பட் எக்டமாஃபில் ஃபேட் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவரோட மசில்ஸ் மட்டும் தனியாக தெரியும், அந்த ஷர்ட் கொஞ்சம் ஒதுங்கி போகிறனால ஓடிக்கிட்டு வரும்போது. ஆனால் அவரோட முடி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அவரோட முடி ஒரிஜினல் முடி தான், ஆனால் விக் வச்ச மாதிரியே தெரியும். ஃபுல் க்ளீன் ஷேவ்டாக இருப்பார். அதோடையே அவரோட கண்ணில் வந்து ஏதோ சுருமா வச்ச மாதிரி லைட்டாக கொஞ்சம் மை வச்ச மாதிரி இருப்பார். பார்க்க அழகாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓல்டான கேரக்டர், அதாவது ஒரு ரெட்ரோ கேரக்டராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரோட அழகான ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரியே ஃபேஷனும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெக்கியான ஷர்ட் போடுறதா இருக்கலாம், இன் பண்ணியாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சிவகார்த்திகேயனும் அந்த படத்தில் பார்க்கவே நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததான் இதய முரளி. இதே முரளியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருக்காருன்னா ஒரு யங்ஸ்டரான பையன், அதே முடியை இங்கே கரெக்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால முடி ஆர்டிஃபிஷியலாக தெரியலை. பட் இதில் ஓடி வரும்போது ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிச்சா இல்லையா? அதுதான் பிரச்சனையே. ஸோ உங்களோட முடியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, உங்களோட ஹேரை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அழகாக வாரி வச்சுப்பீங்களா இருந்தால் அது ஆர்டிஃபிஷியலாலாம் தெரியாது, அழகாக தெரியும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வர உங்களோட ஹேர்லாம் கரெக்டாக வாரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அழகாக இருப்பீங்க, அழகாக இன்னொருத்தருக்கும் தெரிவிங்க, உங்களுக்கும் தெரிவிங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தியே ஆகணும். அதே மாதிரி தான் அதர்வாவோட இந்த இதய முரளி படத்தில் கரெக்டாக வாரிலாம் வச்சுருப்பாங்க. கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே படத்தில் திரும்ப புரோக்கன் கேரக்டராக தாடியோட முடியை கொஞ்சம் அப்படியே பறக்க விட்டு இருப்பார். இந்த தாடி விட மாட்டானுங்க போல இருக்கு. வளராதவங்கலாம் என்னங்க பண்ணுறது? டிப்ரெஷன் வந்து வளராதவங்களாம் நம்ம என்னதான் பண்ணுறது? அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், அக்செப்டன்ஸ். ஏன் ஏற்றுக்க முடியாது? உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு விஷயம் மாற்றிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டாதான் மாற்றிக்கணும். ஒருத்தர் விட்டுட்டு போகிறாருன்னா ஏற்றுக்குங்க. ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ஏற்றுக்குங்க. அப்போ தான் அதை வாங்குறதுக்காகவோ அதுக்காக உழைக்கிறதுக்காகவோ உங்களுக்கு ஒரு மனப்பான்மை உண்டாகும். இல்லை இது கிடைக்கல, கிடைக்கும் 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 ஒரு இடத்துல இருந்தால் கிடைக்காது. கிடைக்கலன்றதை ஏற்றுக்கிட்டு தான் உழைக்க ஆரம்பிக்கணும். கிடைக்காது அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் கிடைக்கிறதுக்காக, வாங்குறதுக்காக, எடுக்கிறதுக்காக உழைச்சே ஆகணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். கிடைக்கலன்னு ஏற்றுக்கணும். சரியா? கிடைக்கும்னு அப்படியே விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு நபர் விட்டுட்டு போயிட்டாருன்னா அவர் விட்டுட்டு போனார் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து உங்களோட லைஃப்பில் இன்னொரு நபரை என்டர் ஆகிறதுக்கே நீங்கள் விடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் உங்களோட பியூட்டியில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சேஞ்ச் பண்ணால் பிரச்சனை ஆகிரும், ஸ்கேர்ஸ் மாதிரி பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ண போகாமல் இன்னும் குட்டி குட்டியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, அதை கைவிட்டிட்டு அடுத்து உங்களோட முகத்தில் எது அழகாக இருக்கோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான டிப்ஸை நம்ம கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க. டாடா.